ॐ गं गणपतये नमः। मूषिकवाहनमोदगहस्त श्यामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र விக்னவிநாயக நமஸ்தே. வீரகணபதியின் பதத்தை தொழுது இன்றைய வகுப்பை துவங்குகின்றோம். இன்று சதுர்த்தி திதி பேருண்டா இதற்கான தேவதை. இன்று மக நட்சத்திரம். மகம் நட்சத்திரம் என்றால் கீழ்நோக்கு நட்சத்திரம். இதற்கு முன்னோர்கள் பித்ருக்கள் என்பவர்கள் அதிதேவதையாக இருக்கிறார்கள். கேதுவின் நட்சத்திரம் விநாயகனை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் கேது. நாற்காலி என்று சொல்லக்கூடியதனை ஒரு அரசனின் அரண்மனையிலே இருக்கக்கூடிய அரியாசனத்தை இதற்கு ஒப்பாகச் சொல்லுவார்கள். கேது என்றால் ஒரு கொடியை குறிக்கும். அதாவது ஒரு அரசனுடைய கொடி. ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டோம், வெற்றி பெற்றுட்டோம்னா அங்கே ஒரு அரசன் அந்த காலத்தில் கொடியை நட்டுடுவோம். அதுபோல் ஒரு செயலிலே வெற்றியை பெற்றுவிட்டால் அங்கே நாம் ஒரு கொடியை நட்டு விடுகிறோம். அந்த கொடிக்கு பெயர்தான் கேது. இதற்கானது எலி என்று சொல்லிக்கூடிய மூஷிகத்தை நாம் அனிமலாக சொல்கிறோம். இதற்கு ஆலமரம் என்பதை சொல்கின்றோம். சரி, இன்று மக நட்சத்திரத்தை பற்றி மேலோட்டமான ஒரு பார்வையை பார்த்தோம். இந்த மக நட்சத்திரம் பித்ருக்களுக்கு உகந்த நட்சத்திரம் என்பதை அறிவோம். இன்றைய நாள் என்பது நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்திராணி இதற்குரிய தேவதை என்பதையும் நாம் அறிவோம். மேற்கு திக்கிலே விட்டிருக்கக்கூடிய அந்த பராசக்தியை வணங்கிவிட்டு மேலும் வகுப்புக்குள் செல்வோம். எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக சமீப காலத்தில் விளங்கியவர் என்பவர் ரத்தன் டாட்டா. ரத்தன் டாட்டாவின் ஜாதகத்தை இன்றைய வகுப்பிலே இணைத்துள்ளேன். மக்களுக்கு சிறிது புரிதல் ஏற்படட்டும். எவ்வாறு ரத்தன் டாட்டாவின் வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களோட கோரிலேட் பண்ணால் நமக்கு ஜோதிடம் ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒரு வாய்ப்பாடாக சொல்லுவதை விட ஒரு கட்டங்களை பார்க்கும் பொழுது நமக்கு எளிமையாக இருக்கும். ரத்தன் டாட்டாவின் ராசி கட்டத்தை பார்த்தால் அவரது லக்னம் என்று சொல்லக்கூடியது தனுர் லக்னம். ராசி என்று சொல்லக்கூடியது அவருக்கு துலாம் ராசி. அங்கே விசாகத்திலே அவருக்கு விசாக நட்சத்திரம். சரி, இப்போ இந்த ரத்தன் டாட்டா என்று சொல்லக்கூடியவர் விசாக நட்சத்திரத்தில் பிறந்துள்ளார். விசாக நட்சத்திரம் என்பது குருவினுடைய நட்சத்திரம். உடனே நாம் எங்கே பார்க்கணும், அந்த குரு எங்கே இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். 2ஆம் இடத்திலே இருக்கிறார் லக்னத்திலிருந்து. லக்னம் என்றால் இன்டெலிஜென்ஸ். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாமே. எனினும் 2ஆம் இடத்திலே இருக்கும் பொழுது காரகோ பாவ நாஸ்தி என்பார்கள். குரு 2லே 5லே போன்ற இடங்களிலே இருக்கும் பொழுது அவ்வளவு சாதகமான பலன்களை தருவதில்லை என்பதும் பலரது அனுபவம். ரத்தன் டாட்டா அவர்கள் மிகப்பெரிய மாமனிதர். எனினும் அவருக்கு என்று ஒரு தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை அமையவில்லை. ஒன்று. அதேபோல் ரத்தன் டாட்டாவின் ஜாதகத்திலே பார்த்தால் சூரியன் என்று சொல்லக்கூடியவர் லக்னத்திலேயே அமர்ந்துள்ளார். அந்த சூரியனுடனே புதனும் இருக்கிறது, சுக்கிரன் இருக்கிறது. புதன் வக்கிரமாக இருக்கிறது. எனவே அவருக்கு மிக பெரும் ஒரு ஜீனியஸ், மிக பெரும் ஒரு அறிவாளி, பெரும் முடிவுகளை எடுப்பதில் நல்ல திறமிக்கவர். சூரியன் லக்னத்திலே இருப்பதினாலே திக்பலம் பெற்று விடுகிறது. அது 9ற்குரிய சூரியன் பாகிஸ்தானும் லக்னத்திலேயே வந்து விடுகிறது. எனினும் வாழ்க்கையிலே பல்வேறு சிரமங்கள். அது மட்டுமல்ல, 5, 12 கோடியோன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 3லே இருக்கிறான். அவர் பலரையும் தனது கருத்துக்கு ஏற்ப மாற்றக்கூடிய கன்சன்ஸ் பில்டர் என்று சொல்லுவார்கள். 3ஆம் இடத்திலே செவ்வாய் சென்று விட்டாலே அவர்களால் பலருக்கு தன் கருத்தினை ஏற்படுத்த முடியும். மற்றொன்று, 3ஆம் இடம் என்பது சகோதரஸ்தானம். அங்கே அதை குறிக்கக்கூடிய செவ்வாய் இருக்கிறது. அவருக்கு டைரக்ட் சிப்ளிங்ஸ் கிடையாது. அவங்கெல்லாம் ஸ்டெப் மதர் வழியாக உருவாகும் அந்த சிப்ளிங்ஸை. அப்போ என்னென்னா 4லே சனீஸ்வரர். அப்போது 2, 3 கூடயும் 4ல் சுகஸ்தானத்தில். அப்போ ரொம்ப கன்சர்வேட்டிவ் வியூ ஆஃப் லைஃப், ஒரு கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை, அது சம்பந்தப்பட்ட எண்ணங்கள். வீட்டிலே ஒரு அரண்மனை போன்ற வீடு, எனினும் அதிலே ஏதோ ஒரு வெறுமை. அந்த 4லே சனீஸ்வரர் இருப்பதனால் அவரது தாய் வாழ்க்கையிலும் பல்வேறு சிரமங்கள், அவர் தாய் தந்தையருக்குள் சில கருத்து வேறுபாடுகள். எனினும் அவரது அப்ரிங்கிங் என்று சொல்லக்கூடியது அனைவரும் போற்றக்கூடிய வகையிலே இருக்கிறது. இதே 6ஆம் இடத்திலே அமர்ந்துள்ளது கேது. அந்த கேதுவிலிருந்து 12ஆம் இடம் வரை பாருங்களேன். அதாவது 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். அது ஒரு எம்டியாக இருக்குது, எந்த கட்டங்களுமே இல்லை. அப்போ அது ஒரு வகையிலே கால சர்ப்ப தோஷத்தை குறிக்கக்கூடியது. எனவே அவர் லைஃப்பில் என்ன ஒரு வெறுமை. அவரால் பலருக்கு பல நன்மைகள் ஏற்பட்டாலும் அவருக்கு என்று எதையும் அவர் ஏற்படுத்தி கொள்ளவில்லை.
உருவாக்கி கொள்ளவில்லை. பலருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்தார். 2ஆம் இடத்திலே குரு இருக்கிறது என்று சொன்னால், அவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல உணவு கிடைக்கும். 2ஆம் இடம் என்பது உணவை குறிக்கக்கூடிய இடமும், சாப்பிடக்கூடிய இடம். 2ஆம் இடத்துல ஒருவருக்கு உதாரணமாக சந்திரன் இருக்கிறது. அந்த சந்திரனை சனீஸ்வரர் பார்த்து விட்டார் என்றால், ஆறிப்போன உணவை தான் உண்ணுவார். அதே 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடியவர், உதாரணமாக நான் சொல்கிறேனே, ஒருத்தருக்கு தனுர் லக்னம் எனினும் மகர ராசியாக இருக்கிறார். அவரை அந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவரை நமக்கு சனீஸ்வரர் ஏதோ ஒரு வகையிலே இப்படி சொல்லலாம், மேஷத்திலிருந்து நமக்கு 10ஆம் பார்வையாகவோ அல்லது நமக்கு கடகத்திலிருந்து 7ஆம் பார்வையாகவோ அல்லது விருச்சிகத்திலிருந்து 3ஆம் பார்வையாகவோ பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சாப்பிட்ற குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து கெட்டு போயிடும். என்னன்னா, சனீஸ்வரர் பார்த்துட்டதுனால, 2ஆம் இடத்தை பார்த்துட்டதுனால பற்களிலே ஒரு பாதிப்பு வந்து விடலாம். அல்லது அவர் சாப்பிடக்கூடிய உணவிலே ஏதோ ஒரு தடுமாற்றங்களை தந்து விடலாம். இதை இப்படி யோசிச்சு பாருங்க. இதே சந்திரன் ரிஷபத்தில் இருக்கார் உச்சத்தில். அவரை அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனை சிம்மத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் 10ஆம் பார்வையால் பார்த்து விட்டார் என்றால், ரிஷபத்திலே சந்திரன் உச்சமடைந்து விடுகிறது அல்லவா? ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவார், எனினும் ஆறிப்போன உணவைத்தான் சாப்பிடுவார். அதே போல் 2லே குரு என்றால் அதிபோகமான உணவுகள் இருக்கும். எனினும் அந்த குரு நீச்சமாகி விட்டதால் அதிலே இவருக்கு ஈடுபாடு இருக்காது. இதை யோசிச்சு பாருங்களேன். மிதுன லக்னமாக இருக்குது, அவருக்கு கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் கொஞ்சம் ஹைஃபை ஃபுட்டு சாப்பிடுவார். கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றதுக்கும் ஒரு வழிவகை உண்டு. எனினும் இவருக்கு அதிலெல்லாம் பெரிய அளவில் ஈடுபாடுகள் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதே இந்த 2ஆம் இடத்திலே குரு இருந்து விட்டார் என்று சொன்னால், அவர்களுக்கு ஆயுளை நீட்டித்து தருவதை நான் அனுபவத்திலே கண்டிருக்கிறேன். லக்னாதிபதி 2ல் போகும்போதெல்லாம் சற்று ஆயுள் தீர்க்கமாக இருக்கிறது. அதே அந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவை கடகத்தில் இருந்து நமக்கு 2ஆம் இடத்துல மகரத்தில் குரு இருக்குது. கடகத்திலிருந்து சந்திரன் அல்லது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் சுக்கிரன் பார்த்து விட்டது. சுக்கிரன் பார்த்துட்டா ரொம்ப கிரேட்டு. ஆயுளை நீட்டிச்சு கொடுத்துரும். ஏன்னா 8ஆம் இடத்து சுக்கிரன் வந்து ஆயுளை கடைசி வரைக்கும் நீட்டிச்சு கொடுக்கும். கம்ஃபர்ட்ஸோடையே போவாங்க. ஆனால் கடன் பிரச்சனைகள் ஏதோ ஒரு வகையிலே விட்டு சென்று விடுவார்கள். இது ஒன்று இருக்குது. அப்போது 4 கூடியான் 2லே நீச்சமாகி விட்டதால் நிறுவனங்களுக்கு ஏதோ ஒரு கடன் சுமையோ ஒரு பொறுப்போ ஏதோ ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். கடைசி வரைக்கும் ரிலாக்ஸ்டாக இருக்காது. அப்போ 12லே ராகு நிம்மதியான தூக்கத்தை தந்திருக்காது. ஏதோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி அதெல்லாம் இருந்துட்டு வந்திருக்கும். நவாம்ச கட்டத்திலே நவாம்சத்துக்கு வந்து இவருக்கு மேஷ கட்டம். அந்த மேஷத்துக்குரியவன் எங்கே போயிட்டான் அப்படின்னா, நேராக 10லே திக்பலம் பெற்று விட்டான் செவ்வாய். வாழ்க்கை முழுக்க கெரியர்னு ஓடிட்டார். நவாம்ச லக்னத்திலே சந்திரன் ப்ளஸ் கேது, ஒரு துறவிக்கு உரிய ஒரு மனப்பான்மை. மீண்டும் மற்றொரு வகுப்பில் சந்திப்போம், சிந்திப்போம். சிவசிவ.